गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूतपरक्षारपक्षदम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையாதா? எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீராதா? என்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தீராதா? என்னுடைய கடன் சம்பந்தமான பிரச்சனை தீராதா? திருமண காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு மதிப்பு இல்லையே, மரியாதை இல்லையே, இவங்க ஏன் என்ன இப்படி பேசுகிறாங்க, இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இப்படி பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டுருக்கும். அந்த பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படாதா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். சரி, நேரம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எதையுமே கடந்து போகலாம். நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப துக்கத்தில் இருந்துட்டு இருப்போம். அதற்கு ஒரு விடை கிடைக்காதான்னு சொல்லும்போது ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு உண்டான ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு, நம்ம உழைக்கணும், நமக்காக வாழணும், நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் தான் இந்த நேரம் நல்லா இருக்கும்போது அது நம்மளை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகும். அது நம்மளை நல்ல ஒரு முயற்சிக்கும் நல்ல பலனுக்கும் கொண்டு போகுங்க. இதுதான் நம்மளுடைய ராசி பலனுடைய முழு தீம். ஆக இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் 12/11/2024 குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:46 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி பிற்பகல் 12:42 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 4:46 வரை ஆயில்யம், பின்பு இன்று முழுவதும் மக நட்சத்திரம், சிம்மராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்னைக்கு நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனராசியில் விடுது. மீனராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த விதமான பலன்களை நமக்கு கொடுப்பார்? நம்ம ராசியிலேருந்து எத்தனாம் இடத்துல இருப்பார்? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார்? மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது? பணத்துக்கு உண்டானது, தொழிலுக்கு உண்டானது, இதெல்லாம் எப்படி இருக்குது இன்றைய தினத்தில்? இந்த அமைப்பெல்லாம் வச்சு தான் நம்ம தினம் பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருக்கும். ஒரு சில விஷயங்களில் நம்ம இதை வி கேன் டேக் திஸ் கால் ஆர் நாட், இதை எடுத்துக்கலாமா வேண்டாமா, இது ஓகேவா இல்லையா அப்படிங்கிற ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்கும். எதில்? பிஸ்னஸில், வேலையில், கல்யாண வாழ்க்கையில், என் ஃபேமிலி லைஃப்பில் கூட. அதே மாதிரி ஊர் மைக்ரேட் ஆகிறதுல, அதே மாதிரி இந்த ஒரு பணம் வாங்கிறதுல, ஒரு பணத்தை அடைக்கிறதுல, ஒரு அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுல, இந்த பொருள் வாங்கிறதுல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும். ஒரு விதமான குட் அண்ட் பேட் தாட் ரெண்டுமே 50-50 இதில் அந்த சப்ஜெக்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப நாளாக யோசிச்சு ஒரு காரியங்களுக்காக இன்றைக்கி நிலைக்கு வந்திருக்கு. சரி, இதுக்காக அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணல, இதுக்காக அப்படியே செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பயம் மனசில் இருக்கும். வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லும். இப்படி இந்த விதமான குழப்பங்கள் இருக்குது. குழப்பத்தில் முடிவெடுக்கிறது தற்காலிக முடிவு மட்டும் எடுங்க. ஒரு நிரந்தரமான விஷயத்துக்காக முடிவெடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பரீட்சையில் நல்ல முதன் மதிப்பெண் பெறுவீங்க. நல்ல நண்பர்களுடைய உங்களுடைய உதவிகள் உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். சில நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு பக்கத்தில் எங்கேனோ கோளுக்கு போயிட்டு வருது, ஏதேனும் சாமியை கும்பிடுறது, அதே சமயத்தில் இனிமேல் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. மேஷராசி நேயர்களே. ரிஷபராசி நண்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவீங்க. இது முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை நான் பார்த்து ஜெயிச்ச காமிச்சிட்றேன் அப்படின்னு ஒரு பெரிய சவாலாக விட்டு பண்ணுவீங்க. சில பேர் வீடு கட்டிகிட்டு இருப்பீங்களே, உங்களுக்கெல்லாம் சில டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் எப்படியும் அந்த பணத்தை சமாளித்து கொடுத்துருவீங்க. ரொம்ப நாளாக பயந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை சுலபமாக முடியும். அதே மாதிரி இது ஓகே இல்லை அப்படிங்கிற ஒரு விதமான கருத்துக்கள் உங்கள் மனசில் போட்டு அப்படியே அலப்பாஞ்சுன்னு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாள் இருந்த மன கசப்புகள் தீரும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதே சமயத்தில் சில நண்பர்கள் உங்களுக்கு
இது நடத்தலாம் நடத்த வேண்டாங்கிற சஜஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். இன்றைய பொழுது நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் திடீர்னு எதேனும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். நமக்கு தசாபுத்தி நன்னா இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, மிதுன ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் தொழில் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களும் உங்களுக்கு உதவிகள் செய்வா. அரசியல் இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சின்ன சின்ன பிரச்சனைகளில் கலந்து கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் ஏதேனும் பணம் கட்டுறது, இந்த பணத்துக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. யாரையுமே குறைச்சி எடை போடக்கூடாது. இவங்க இப்படி இவங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணுவோம் இல்லையா, இருக்கலாம். ஆனால் அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடை போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். கண்ணாடி கடை, ஃப்ரேம் கடை, அதே போன்று புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். ஒரு நபர் உங்களை பாராட்டும் போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, கடகராசி நண்பர்களுக்கு இந்த விதத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் யோசிச்சு எதுவும் தப்பு வந்துடப்படாதுன்ட்டு யோசிப்பீங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு சில ஞாபகம் மறதி அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். பெருசாக நினைக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு காரியத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. அப்பா வழியில் நல்ல செய்திகள் உண்டு. திடீர் தடங்கல்கள் வரும். யாராவது உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிட்டா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. குடும்ப விஷயங்களை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இன்றைக்கி ஏதேனும் ஸ்கெட்யூல்லாம் மாறும். சாயந்தரம் ஒரு நபரை சந்திக்கலான்ட்டு இருந்தால் அவங்க வரல, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போதேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மாயையான இது கிடச்சிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது கிடைக்குமோ அது நிச்சயமாக உங்களை வந்து சேரும். கவலைப்பட வேண்டாம். கடகராசி அன்பர்களுக்கு பொய் சொல்லக்கூடிய நபர்களை பார்த்தோன்னே கணிக்கக்கூடிய திறமைகளை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவார். எல்லா பிரச்சனைகளும் பார்த்துட்டீங்க, இப்போ நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுவும் கடந்து போகும். மனதை திடமாற்றி கொண்டால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. கடகராசி நேயர்களுக்கு சிம்மராசி அன்பர்களே, திருமண காரியங்கள் கைகூடி வரும். ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்லவே கூடாது. முயற்சி எடுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸாக வரும். யாராவது உதவி பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. சில காரியங்கள்லாம் தடங்களாகி தான் சக்ஸஸ் ஆகும். வயசானவங்களை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். அப்பப்போ பய உணர்வுகள் ஒரு சப்ஜெக்டில் இருந்ததுன்னா அதில் முதல்ல தைரியத்தை வளர வச்சுட்டு அதை முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை இறங்குங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹோட்டல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கு கருத்து ஒற்றுமைகள் கூடி வரும். ஒரு சண்டை போட்டால் திருப்பி ஒற்றுமையாக சேர்ந்துருவேல். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்றைய தினத்தில் நிறைவேறும். ஏதேனும் பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில். கன்னிராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அது மூலமாக பணம் வரும். ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பிளாஸ்டிக் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க நல்ல செய்திகள் உண்டு. இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. ஒருவேளை ஏதேனும் பிரச்சனையை சந்தித்தேன் சார், வெரி பேட் சார் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. துளாராசி நேயர்களுக்கு நன்மை சேரக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தாச்சு, எதுவுமே பெருசாக தெரியல, கடந்து போவோம் அப்படின்னு மனசில் இருப்பீங்க. ஷேர் சம்மந்தமான பணம், ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பணத்தை போடுறது, யார்ட்டையா பணம் கேட்டால் கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட்டாக எந்த அட்டாட்சியும் இல்லாமல் ஒருத்தட்ட பணம் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சு இவங்க கொடுப்பாங்களா இல்லையா, அவங்க எப்படி என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்க, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசியலை நம்ம இன்னும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினச்சிருக்கோங்க, கண்டிப்பாக அனுகூலியமாக. மீடியா சம்மந்தமான துறை ஆங்கராக இருந்துட்டுருக்கவங்க, டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபினான்ஷியலில் இருந்துட்டுருக்கோம், ஆடிட்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இட சம்மந்தமான விஷயங்கள் பேசும்போது அந்த இடத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. யாராவது அவசரப்படுத்தி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க.
அதை பற்றி ஏன் ஏன் இவங்க இந்த அளவுக்கு அவசரப்படுறாங்கன்னு ஒரு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை இறங்குறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி நேயர்களே, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏதேனும் பிளாட் வாங்குறதுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங் வாங்குறதுக்கு, அதே மாதிரி ஃப்ளாட் வாங்குறதுக்கு, ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கவங்க பணம் போடுறதுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரொம்ப நாளாக இட சம்பந்தமான வில்லங்க பிரச்சனை தான் தீர்ந்துடும். பக்கத்து வீட்டில் பிரச்சனை, சகோதரி கூட ஒரே ஃபைட்டு நான் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் மாறிடும். ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, வீட்டிலேருந்தே கேட்ரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட்ஸ் பொட்டிக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கவங்க, அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த தினத்தில் என்ன கோச்சு பேல் அப்பப்போ, அதுக்கப்புறம் சரியாயிடுவேன். நீங்களே ஆமாம்ல நம்மக்கிட்ட தான் தப்பு, நம்ம தான் அவசரப்பட்டது பேசிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தினத்தில் உண்டு விருச்சிக ராசிக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. இந்த தினத்தில் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுவேல், அப்புறம் மாறுவேல், கன்ஃபார்ம் பண்ணுவேல், மாறுவேல். எதிர்த்தாப்பில் இருக்காங்க ஓகேவா இல்லையா அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். பிகாஸ் நானும் இந்த இல்லை நான் என்ன ஓகே தான், ஓகே அது ஓகே தாங்க, 70% ஓகே, 30%ன்னுவாங்க. இந்த மாதிரி இந்த 70, 30 இந்த பர்சன்டேஜ் எல்லாம் பேசுகிறவங்க கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது ரொம்ப அப்படியே குழப்பமாக இருக்கும். ஓகேவா இல்லையா இது மட்டும் தான், நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. இல்லை அதாவது அந்த 70% இப்படியே அழகாக டிப்ளமேட்டிக்காக பேசிட்டு வந்துடுவேன். உங்கள்கிட்ட அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்படி டிப்ளமேட்டிக்காக பேசி அந்த காரியத்தில் நழுவுறது. இல்லை நான் அன்றைக்கே சொன்னேன்ட்டு இல்லைங்க, அந்த மாதிரி ரொம்ப விவரமாக சில விஷயத்தை பண்ணி அப்போ மறதி மட்டும் இருந்துருக்கோம். தொழிலில் இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக பேசாதீங்க, கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் பேசிக்கிறது நல்லது. உங்களோட விஷயத்தில் கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டிங்கன்னா தான் உங்களுடைய நீங்கள் யாருங்கிற அந்த ஸ்டஃப் அங்கே வந்து காமிக்கணும். அதனால் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிறது நல்லது. துணிக்கடை நடத்தின்னு இருக்கோம், மிகப்பெரிய மாலில் கடை நடத்தின்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, புதுசாக யூடியூப் சேனல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி நேயர்களே, பணவரவுகள் கூடி வரும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், இருந்தாலும் சமாளித்து போவேன். நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் சாரி கேட்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பேசக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. பல பிரச்சனைகளை பார்த்தாச்சு, சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக இருக்காது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஏதேனும் மறந்து வைக்கிறது, ஜோப்பில் அப்படியே வச்சுட்டு நைட்டு தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்ம இவங்க 100% சூப்பர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டுருக்கவா தான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுப்பாங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு, இது சாப்பிட்லாம் வேண்டாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. மருத்துவர் சொன்னதை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. உடம்பு ஆரோக்கியத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக இருந்தால் மன வருத்தங்கள் தீரும். கேட்ட இடத்துல ஹவுசிங் லோன் போன்ற பிஸ்னஸ் லோன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு கும்பராசி அன்பர்களே, எல்லாத்தையும் பார்த்து என்ன நம்ம இதெல்லாம் ஓகேவா இல்லையாங்கிறது ஒரு குழப்பத்தில் இருக்குது. இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு வருது, இது அப்படியே கன்யூ பண்ணலையான்றதுல தெளிவாக இருப்பீங்க. இருந்த 2 நாளாக இருந்த மனக்கலக்கங்கள் மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்துடும். நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்குற டைம் கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிற டைம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஃபேமிலிலையும் ஒரு பொது விஷயங்கள்லேயும் பிஸ்னஸ்லேயும் நீங்கள் வந்து இருப்பீங்க. மிகப்பெரிய நிறுவனத்தில் நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷப்படுவீங்க. அதுமாதிரி பையன் வேலை முடிச்சிட்டா நான் ஜெயிச்சிருவேன், பொண்ணு வேலை முடிச்சிட்டா ஜெயிச்சிடுவேன், பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா ஜெயிச்சிடுவேன், பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஜெயிச்சிடுவேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் தாண்டிடுவீங்க. நல்லா சக்ஸஸ் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பல பேர் நெகட்டிவாக சொன்னால் உங்கள் மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் தோணும், அதன் மூலமாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. கடவுள் துணை இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருக்கும், அதில் கவனம் என்பது தேவை. மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா உடம்புல எந்த பார்ட் வீக்காக இருக்கோ அந்த பார்ட்டில் வலி ஏற்படும். அதனால் இது சம்பந்தமான ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து மற்றவர்களை பார்க்கும்போது அதை அப்படியே உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பீங்க, உங்கள் லைஃபோடு சேர்ந்து அதை பார்த்துப்பீங்க. இது வந்து ரொம்ப தவறு, ரொம்ப பெருசாக அதை எடுத்துக்காதீங்க. சில பேர் இப்படி இருப்பாங்க, ஆனால் அது அப்படியே உங்களுக்கு இருக்குன்னு இல்லை. ஆனால் ஒரு சோர்ஸ் அதுலேருந்து ஒரு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அதில் எடுத்துக்கலான்னு தவிர முழுசாக அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு பாசிட்டிவ் நெகட்டிவாக போட்டு பல விஷயங்களை போட்டு யோசிக்காதீங்க. நண்பர்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. சில பேர் உங்கள் பேரில் மதிப்பு மரியாதையெல்லாம் கூட வச்சுருப்பாங்க, அவங்க அப்படியே அதை காப்பாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க.
இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும். அப்படியே பேசாமல் வருவீங்க, பேசாமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க, பல விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களே அதில் தெளிவாவீங்க. யாராவது உங்ககிட்ட நல்ல சந்தோஷமாக பேசினா அவங்களுக்கும் ரிப்ளை அதே மாதிரி நீங்கள் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரும். பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வேணால் அது ஒரு பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கும் மீனராசி நேயர்களுக்கு. 12 ராசிக்குண்டான பலாபலம் நம்ம பார்த்துட்டோங்க. அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அம்பாளுக்கு பூஜையில் ரொம்ப பிடித்தமான சில இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விளக்கேற்றுறது, நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு. ஃபஸ்ட்டு கிழக்கு வடக்கு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. ரெட்டை தீபமாக போடலாம். குத்து விளக்கு ஏற்றினா 5 தீபமாக ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, எப்போவுமே அம்பாளுடைய பூஜையில் குங்குமார்ச்சனை கண்டிப்பாக வேணும். இந்த குங்குமார்ச்சனை என்னென்ன மந்திரங்களை சொல்லி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லோகங்களை சொல்லி பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், போற்றிகள் சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தேவியினுடைய பேரே திருப்பி திருப்பி உச்சரித்து நம்ம வந்து பண்ணலாம். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது மல்லி புஷ்பம், வாசனை புஷ்பங்கள்னால பூஜை பண்ணலாம். இந்த மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை நாள் தான் பண்ணலாமா, டெய்லி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சௌகரியம். டெய்லி பண்ணுறது இன்னுமே சிறப்பு. நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி பண்ணுறது, அம்பாளுடைய கட்கமாலா சொல்லி பண்ணுறது, அம்பாளுடைய திருச்சதி சொல்லி பண்ணுறது, சகஸ்ரநாம அர்ச்சனை, அஷ்டோத்திரம், 16 நாமார்ச்சனைகள், இந்த மாதிரி சுவாமிக்கு பூஜை பண்ணலாம். நைவேத்தியம் தினம் தினம் என்ன வைக்கலாம், 2 பழத்தை இது பண்ணி பஞ்சாமிரதமாக பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கல்கண்டு திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம், பேரிச்சம்பழம் நைவேத்தியம் பண்ணலாம். இப்படி உலர்ந்த திராட்சை நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை மட்டும் பாயசம் மாதிரி வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அம்பாளுக்கு புரிஞ்சு அந்த குங்குமத்தை எடுத்து நெத்திடலாம். அடுத்த நாள் அதே குங்குமத்தை பயன்படுத்தக்கூடாது, புதுசாக குங்குமத்தை பயன்படுத்தலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது தப்பு கிடையாது. நான் 108 காசு வச்சுருக்கேன், காசு வச்சு பண்ணலாம். வெள்ளியில் வச்சுருக்கேன், வெள்ளியில் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தினம் தினம் மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கிறது, இந்த நைவேத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது எப்போவுமே ஒரு 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 சொம்பு வச்சுட்டு ஒரு மாவளையை வச்சு அந்த மாவளையை போட்டுக்கோங்க. ஏன்னா மாவளையில் லக்ஷ்மி தேவி குடியிருக்கிறான்றதை நம்ம பூர்வீகமாக நம்ம பெரியவங்க சொல்கிறத பழக்கம். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா, அம்பாள் இருக்கிற இடத்துல சுவாமி குத்து விளக்கு வைக்கிறதோ இல்லை கலசம் வைக்கும்போது கீழே லேசாக மஞ்சளை தடவி அந்த மஞ்சளை லேசாக தடவிட்டு அதுக்கப்புறம் மேலே வைக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சளை கரைச்சி லேசாக தடவிட்டு இப்படி அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ண உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், மனசில் ஒரு பெரிய திருப்தி, நமக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி நம்மளால் உணர முடியும். இதுதான் நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் தேவி பூஜைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கள்லாம் போகிறதுக்கு உண்டான என்னென்ன முறைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. அதை பற்றி விளக்கங்கள் நீங்கள் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். நம்ம 6 படை வீடு யாத்திரை ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா. நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அநேகமாக எனக்கு ஜனவரி பக்கம் இந்த பிரயாணம் இருக்கும். ப்ரீ புக்கிங் ரொம்ப அவசியம். ஏன்னா சர்டன் டைமுக்கு மேலே அந்த புக்கிங் எடுக்க மாட்டோம். ரொம்ப லிமிட்டடாக தான் ஆள் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறோம். அதனால் புக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த 6 படை வீடு லைஃப் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடியது. வேலவனை, வேலாயுதனை, கந்தனை, கடம்பனை, கார்மயில் வாகனனை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வேணும். அந்த வரப்பிரசாதம் உங்களுக்கு இருந்தால் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் அடையும். அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.